தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க கிளர்க் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். போஸ்டிங்ஸும் பார்த்திங்கன்னா கிளர்க்கு மட்டும் இல்லாமல் எம்டிஎஸ் உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸுக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் வெலிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகியிருக்கு. இதோட ஷார்ட் ஃபார்மேட் தான் பார்த்திங்கன்னா டிஎஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நமக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஸ்டாஃப் காலேஜ். ஓகேங்களா. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்ஸுமே குரூப் சி கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இந்த போஸ்ட்டுக்கு 9 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடில் உங்களுக்கு 13 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த 2 போஸ்ட்டுக்கும் சேலரி பார்த்திங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அலவன்சஸ்லாம் சேர்த்து 28,000க்கு மேலே சேலரி இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் கேட்டகரியில் 38 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. சேலரி பார்த்திங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 25,000க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 25,500 81,500 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி 18 27 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வர போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங். இதில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 29,500 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். அதே மாதிரி நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷனில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சேம் சேலரி தான். 29,200 92,300 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. 29,200 92,300 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து லைன்மேன். இந்த போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 81,500 வரைக்கும் சேலரி இருக்கும். அடுத்து போட் பில்டர். இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 27 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அட்டண்டன்ட் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டரில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 56,900 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்ஸுமே 18 27 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ் போஸ்ட்டு அடுத்து டெக்னிக்கல் அட்டண்டன்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் 25 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் இங்கிலீஷில் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் டைப் பண்ணணும். அல்லது 30 வேர்ட்ஸ் பர் மினிட்
ஹிந்தியில் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடு, இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த போஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிக்டேஷன் இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஏ பிடெக்கில் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் அல்லது மாஸ்டர் டிகிரியில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு அதோட பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் நெட்வொர்க்கிங்கோ அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ முடிச்சிருந்தா எலிஜிபிள். சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் அசோசியேட்டு அண்டு சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேஷன் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து லைன்மேன், இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமோவில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் லைன் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போட் பில்டர், இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அடுத்து டெக்னிக்கல் அட்டெண்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடிஐயில் ரெலவெண்ட் ட்ரேடில் அதாவது பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் ஐடிஐ முடிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது 10th முடிச்சுட்டு பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் வச்சுருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் டைப் பண்ணி தான் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக ஃபில் பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் பிளாக் லெட்டர்ஸில் டைப் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளே எடுத்துருக்கணும். சிக்னேச்சருமே நீங்கள் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அதோட டாக்குமெண்ட்ஸ் அதாவது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இது ரிலேட்டடாக அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, யூஜி பிஜி மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்ஸு, டிப்ளமோ ஐடிஐ சர்டிஃபிகேட்ஸு, டிரைவிங் லைசன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுமே 100 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அந்த ஃபீஸை டிடிஐ எடுத்து அவங்க சொல்லியிருக்க இந்த நேமில் வந்து டிடி எடுத்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அதோட பார்த்திங்கன்னா 10 × 22 சென்டிமீட்டர்ஸ் அளவில் போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி 56 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டி அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணும். அட்ரஸ் பார்த்திங்கன்னா தி கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ், வெலிங்டன், நீல்கிரிஸ் 643231 தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரிலேட்டடாகவும், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ரிலேட்டடாகவும், ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ட்ரேட் ஸ்பெசிஃபிக் இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. இங்கே அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 1 by 1 நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.